இனி ஒரு போர் இந்தியாவை சுற்றி என்று வருமானால் நாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு அறைகூவலாக இருக்கிற நாடு சீனா, பாகிஸ்தான் கிடையாது. 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான தோரியம் அவங்கள்ட்ட இருக்கு. இன்றைக்கு வர்த்தக போர் தொடங்குகிறேன் என்று அறிவிக்கிறார் ட்ரம்ப். அவரை எதிர்கொள்ளுகிற இடத்துல சீனா தலை நிமிர்ந்து நிற்கிறது. நம்ம இல்லை. இன்றைக்கு குடியேற்ற கொள்கையில மாறுதல் என்று வந்ததற்கு பிறகு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கிறவர்களை நாடு கடத்துவதற்கு முடிவெடுத்து கையிலே விலங்கோடும் காலில் சங்கிலியோடும் ஒரு போர் விமானத்தில், குடிக்க தண்ணீரோ சுவாசிக்க காற்றோ இல்லாத போர் விமானத்தில் எங்க அனுப்புறாங்க? டெல்லியில் இல்லை, அமிர்தசரஸில் கொண்டு போய் தரையிறக்கினார். மோடி வாய் திறந்து இதை ஏற்க முடியவில்லை, எனக்கு வலிக்கிறதுனாலும் சொல்லி இருக்கணுமே, சொல்லலையே. சொல்ல அவரால் முடியலையே. சின்னஞ்சிறிய நாடு கொலம்பியா. அதுக்கெல்லாம் பாஜக ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதாவது அவங்களாம் குற்ற பின்னணி உடையவர்கள், அவர்களாம் ஏன் வந்து இல்லீகலா போய் உட்காரணும், இல்லீகலா அங்க இருந்தவங்களுக்கு ஏன் வக்காலத்து வாங்குறீங்க தானே கேட்கறாங்க. இல்லீகலா உட்கார்ந்து நீ பிஜேபி தீர்மானிப்பதா? பிஜேபி கட்சியே இல்லீகல் கட்சி. நீ போய் இன்னொரு தினம் இல்லீகல்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதனால அதை கண்டிக்க கூட நம்முடைய பிரதமருக்கு முடியல. இனி ஒரு போர் சாத்தியமில்லை. இனி ஒரு போரில் இந்த பூமி புண்ணாகி போனால் இந்த பூமி மண்ணாகி போகும் என்ற கவலை எனக்கு. ஆகவே இதற்கு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு எந்த வாசல் திறந்திருக்கிறது என்றுதான் இந்திய அரசு யோசிக்க வேண்டும். எப்பொழுதும் போருக்கு எதிரான நிலைப்பாட்டையே இந்தியா மேற்கொண்டு வந்திருக்கிறது. பஞ்சசீல கொள்கை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தி என்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்று சொன்னார். ஏன்னா இவங்களுக்கு இந்த புல்வாமா தாக்குதலில் தான் இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் கார்கில் போரில் வெற்றி கிடைத்தது. இவங்களுக்கு ஒரு போர் நடந்தால்தான் இவர்கள் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறதுங்கிற ஒரு உளவியல் நோய் இருக்கிறது. அதுக்கு இது சரியான நேரம் அல்ல. போரை தவிர்ப்பதற்கு எல்லா கட்சிகளும் எல்லா மக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் மோடி ஒன்று சொல்றாரு இல்லையா, நான் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன் ராணுவத்துக்கு, எந்த எல்லைக்கு வேணா நீங்க தாக்குதல் நடத்துவதற்கு நான் முழு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு ஜனநாயக நாட்டில் ராணுவத்திற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்பதே சரியா? மோடி சொன்னதை திரும்ப பெற வேண்டும்னு சொல்ல மாட்டேன், மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.